ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 76 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங் வந்து லூஃபி தான் காட்டுவாங்க. லூஃபி அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா வந்து எல்லாரும் ஸ்டாச்சு ஆகிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றணும், என்னை ஒழுங்கு மரியாதையே விட்டுரு, இந்த பெயின்லேருந்து என்னை காப்பாற்றி விடுங்கடா யாராவது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நம்பர் 5 வந்து இந்த கண்ணை வச்சு அப்படியே நான் அவங்களை சுட்டு அப்படின்னா முடிஞ்சு போச்சு இவங்க எல்லாரும் அப்படியே சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அப்பதான் வந்து உசப் வந்துட்டு இருப்பான். உசப் வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவான். என்னடா இது இவங்க எல்லாம் ஸ்டாச்சு ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பானா. உடனே வந்து அந்த குட்டி பொண்ணு சொல்லும், அவன் வந்து என் கண்ட்ரோல்ல இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது உன் கண்ட்ரோல்ல இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போவான். ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு உசோப் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். பார்த்தா அந்த அட்டாக் போயிட்டு கரெக்டா லூஃபி மேலே அடிச்சிரும். உடனே வந்து நம்பர் 5 சொல்லுவான், டேய் இது வந்து வாலே அடிச்சிட்றா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருப்பா, இதை பாத்தியா நீ வந்து கரெக்டா குறி வைக்கல, உனக்கு அக்யூரசியே கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஸ்னைப்பர்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்பர் 5 வந்து உசப் அட்டாக் போட்டுருவான். அது பாம்பாம் ஃப்ரூட்டை வச்சு. அதுல வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு லூஃபி வந்து ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவான். என்னடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, இப்பதான்டா என் பவரை பார்க்க போறீங்க, இனிமேல இருந்து இந்த பையன்லாம் வந்து என்கிட்ட ஒர்க்கே ஆகாது, என்னோட பவர் ஃபுல் பவரை காட்ட போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து உசப் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இருப்பான். அப்படியே சாஞ்சி கட்டுவாங்க. சாஞ்சி ஒரு சைடு யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா இங்க நடக்குது, இன்னும் வந்து நாமி விவி யாருமே வரல, இங்க நேரம் எல்லாரும் வந்திருக்கணுமே, எல்லாரும் தானே பேசி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான். முக்கியமா வந்து ஜோரோ வரல, என்கிட்ட வந்து எப்ப பார்த்தாலும் தொல்லை அம்பலத்திட்டு இருப்பானே அவனை வேற காணமே. ஆனா வந்து நாமிக்கும் நிவிக்கும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு, நான் எவனையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு இருப்பான். போயிட்டு இருக்கும்போது ஒரு சிறுத்தை ஒன்று அட்டாக் பண்ண வரும். அதை அடிச்சு அதுக்கு மேல ஏறி போயிட்டு இருப்பான். நாமி விவி யாரும் இருக்கீங்களா இங்க, உங்களை பாதுகாக்க தானே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிட்டு இருப்பான். பார்த்தா நம்பர் 3யோட ஹைரோட்டுக்கு வந்துருவான். உள்ளார வந்து இங்க யார் இருக்காங்கன்னு தெரியல, உள்ளார போய் தான் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளார போயிருவான். நெக்ஸ்ட் சீன் வந்து லூஃபி தான் கட்டுவாங்க. லூஃபி வந்து அப்படியே கடுப்பாயிருவா. ஏன்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இப்படி மாத்திட்டீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. உசப் வந்து அங்க நின்றுட்டு இது வந்து ஏதாவது வந்து அவன் காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்பர் 3 வந்துருவான். நம்பர் 3 வந்து சொல்லிட்டு இருப்பான், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆல்ரெடி ஸ்டாச்சு ஆயிட்டாங்கடா, இனிமேல் நீங்க 2 பேர் தான்டா, உங்களையும் நான் ஸ்டாச்சு ஆக்கிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அந்த இடமே அதிர்த்துக்கிட்டு இருக்கும். அவன் ஏதோ அவனோட டெவில் ஃப்ரூட் பவர் வச்சு ஏதோ யூஸ் பண்ணியிருப்பான். பார்த்தா ஒரு ரோபோட் மாதிரி வந்து நின்றுட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு லூஃபி, டேய் இது சூப்பரா இருக்குடா, இது எங்க இருந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நம்பர் 5 வந்து இதை வச்சுதான் வந்து பெரிய பவுண்டரி வச்சிருக்க ஆளெல்லாம் இவன் முடிச்சானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாருமே. ஆனா வந்து இவன் இப்படி இருக்கும்போது தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ எந்த எனக்கு பவர் ஏற்றி விடு அப்படின்னோனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பொண்ணு சொல்லும். பார்த்தா வந்து அந்த குட்டி ஃபோன் வந்து எல்லா இடத்துலயும் பெயிண்ட் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வந்து உசை பார்த்துட்டு, ஏய் இந்த இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான்டா, இவனை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து உசப் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வந்து நீ ஸ்டாச்சு வைக்கிறீங்களா, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்க 2 பேரும் அவனை பாத்துக்கோங்க அப்படின்னு இருப்பானா. அப்ப கூட லூஃபி வந்து இது பார்க்கவே ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா லூஃபி அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக் எதுவுமே அது வேலை செய்யாது. அந்த குட்டி பொண்ணு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு முடிச்சிரும். எல்லாம் பெயிண்ட் அடிச்சு முடிச்சுட்டு பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டா நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவானா. சரி ஓகே இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பர் 3 வந்து லூஃபி வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். லூஃபி வந்து கம் பிஸ்டல் அப்படி இப்படின்னு சொல்லி அட்டாக் போட்டுட்டே இருப்பான். ஆனா அந்த அட்டாக்ல இருந்து ஈஸியா வந்து தப்பிச்சுட்டே இருப்பான். லூஃபியா அதுக்கேற்ற மாதிரி வந்து தப்பிச்சுட்டே இருப்பான். உடனே வந்து உசப் எதையும் நோட் பண்ணிடுவான். நோட் பண்ணிட்டு இங்க சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதையே நான் வந்து இவ்வளவு நேரம் கண்டுபிடிக்காம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா இந்த வேக்ஸ்னால தான் வந்து இவங்க எல்லாரும் வந்து சிலையா வராங்க, இந்த வேக்ஸ் ஒரேடியா உருக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு லூஃபி வந்து காப்பாற்ற முடியுமா இவங்க எல்லாரையும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆமா கண்டிப்பா காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி உசப் சொல்லிட்டு இருப்பான். ஆமா இதை வந்து காப்பாற்ற முடியும் தான், இதுல வந்து ஒரு சின்ன க்ளூ போல் இருக்குதான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் நம்பர் 3 கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுவான், என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உசப் வந்து இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போசர் ஸ்டார்னு சொல்லி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவான். அந்த டைம் வந்து நம்பர் 5 வந்து நின்றுட்டு இருப்பான். டேய் என்னை தாண்டி அதுக்கப்புறமேட்டு அட்டாக் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்து அவன் அட்டாக் பண்ணிடுவான். பண்ணோன்னா வந்து நம்பர் 5 வந்து உசப் அட்டாக் பண்ணிடுவான். உசப் அப்படியே சாஞ்சிருவான். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து லூஃபியும் ஒருத்தன் அடிச்சு போடுவான் நம்பர் 3. ஏன்னா வந்து கூறகிட்ட வந்து இந்த கயிறை மட்டும் நீ எடுத்துட்டு போய் மீதி இடத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பானா. உடனே அந்த வேலண்டைன்ற பொண்ணு வந்து என்னோட பவரை நீ வந்து தாங்குறியான்னு பாப்பமா, எவ்வளவு வெயிட் நீ தாங்குறேன்னு பாப்பமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா வந்து அந்த கூரை ஓடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பா. இப்ப வந்து நீ மாட்டிட்டு நீ சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு உசப் மேல ஏறி உட்காந்துட்டு 1000 கேஜி 2000 கேஜி அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவன் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான். ஆனா உசப்பால எதுவுமே முடியாது. ஆனா எப்படியாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தியே அவனுமே, காப்பாத்துற மட்டும் போதும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே வந்து நம்பர் 3 தான் காட்டுவாங்க. நம்பர் 3 வந்து லூஃபி கூட சண்டை போட்டுட்டே இருப்பான். லூஃபி வந்து அழகா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான். அவன் தலையில நெருப்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். டேய் அதை விட்றா விட்றான்னு சொல்லிட்டு இருப்பான்.
அதுக்கப்புறமேட்டு கூரம் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாமே அந்த கயிறை ஊத்திரும். உடனே வந்து உசப் வந்து அதுல ஆயில் ஊத்தி விடுவான். ஆயில் ஊத்தி விட்டு, லூஃபி எனக்கு ஒரு ஃபயர் வேணும்டா, ஃபயர் வந்து இதுல வந்து வச்சு விடு, இது போதும், இதுல இருந்து அவன் ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஃபயர் தானே வேணும், இரு நான் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் 3யோட தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த ஃபயர் அதுல வச்சிருவான். பார்த்தா வந்து இருக்கிற எல்லா வேக்ஸுமே உருகிரும். அவன் வச்சிருந்தான ரோபோட் அதுவும் உருகிரும். அதுக்கப்புறமேட்டு இருக்கிற எல்லாருமே தக்க தக்கன்னு எரிய ஆரம்பிச்சிரும். டேய் இங்க இருந்து நம்ம எஸ்கேப் பண்ணோம்டா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். பார்த்தா வந்து கூரவும் லூஃபியும் தான் வந்து அந்த நம்பர் 3 வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த வேலண்டைன்ற பொண்ணு வந்து, உசப்பு நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உங்களால தானே என் பிளானே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அப்படியே பறந்து போய் அட்டாக் பண்ண போவா. ஆனா அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டா வந்து ஏதோ சவுண்ட் கேட்கும். என்னன்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். நிவியும் நாமியும் வந்து ஒரு அடி அடிப்பாங்க. எங்களை தாண்டி அதுக்கப்புறமேட்டு தொடுறா அப்படின்னு சொல்லிட்டு உசப் சொல்லுவான், நீ வந்து எங்களுக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே வந்து நாமி கேட்டுட்டு, ஓகேடா தேங்க்ஸ்டா, நீ உன்னாலதான் நான் வந்து உயிரோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிவியும் ஒரு சைடு சொல்லிட்டு இருப்பா. நம்பர் 5 வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, டேய் நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு இருப்பானா. உடனே வந்து உசப் வந்து இந்த எக்ஸ்ப்ளோர் ஸ்டாரை வச்சுக்க அப்படின்றான். அவன் அட்டாக் பண்ணுவான். பட் ஆனா நம்பர் 3 வந்து அதை வாயில வாங்கிடுவான். வாங்கினதுக்கு அப்புறம் தெரியாத எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டார் இல்லடா, நீ என்ன ஏமாந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அதுல வெறும் சாஸ் மட்டும் தான் இருக்கும். அப்படியே அவன் வாயெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். டேய் என்னையோட இப்படி பண்ற, உடனே நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண வருவான். உடனே உசப் இதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பான். பட் ஆனா அவனால எஸ்கேப் ஆக முடியாது. அவன் உசப் வந்து பார்த்துட்டு இது என்னை பிடிக்க முடியாது உன்னால அப்படின்னு சொல்லி இருப்பானா. பார்த்தா நம்பர் 5 வந்து பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவான். டே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, இதோட உனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து உசப் வந்து ஜோரோ அப்படின்னு ஜோரோ அப்படியே ஃபயர்ல இருந்தே வருவான். ஒனிகிரி 3 ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்ல இருந்தே வந்து ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் போடுவான். அதுல நம்பர் 5 வந்து ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. என்னடா அவன் இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நம்பர் 5 தான் ரொம்ப ஷாக் ஆயிருவான். பார்த்தா அவன் ஒரு அடியிலே வந்து மட்டையாயிருவான். டேய் இதுக்கப்புறமேட்டு எங்க குரூ கிட்ட எல்லாம் நீ வச்சுக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு புரோகி அப்படியே எந்திரிச்சு டோரி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருப்பான். நீ வந்து உனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நான் வந்து உன்னை அட்டாக் பண்ணிட்டேன், நான் வந்து தெரியாதமா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஆமா லூஃபி எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். பார்த்தா லூஃபி வந்து நம்பர் 3 தான் தேடி போயிட்டு இருப்பான். டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நீ தானே என் குரூமேட் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வந்து அங்க ஆயிரத்துக்கணக்குல வந்து அவனோட மெழுகு சிலையை வச்சிருப்பான். கேண்டில்ஸ் வச்சுட்டு இப்ப வந்து முடிஞ்சா கண்டுபிடுறா எது நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு, எது நான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். லூஃபி வந்து இதுல எது அவனே தெரியலையே, இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு நான் வந்து கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பானா. நம்பர் 3 வந்து உன்னால கண்டெல்லாம் பிடிக்க முடியாதுடா, நான் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா, நான் வந்து நீ அட்டாக் பண்ண வரும்போது நான் உன்னை அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா அவன் மூஞ்சிலே வந்து ஒரு அடி அடிப்பான். டேய் எப்படா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. டேய் அதெல்லாம் வெறும் என்னோட இன்ஸ்டின் மட்டும்தான்டா, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் நான் பண்ணுவேன், அதுதான் இப்பயும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்பர் 3 கூட இருந்த அந்த பொண்ணை காட்டுவாங்க. அவ பாட்டுக்கு அப்படியே நான் பயந்து நடந்து ஓடிக்கிட்டு இருப்பா. பார்த்தா வந்து அந்த கேஸ்டலுக்குள்ளார யாரோ டீ ஊத்தி குடிக்கிற மாதிரி இருக்கும். யாருன்னு பார்த்தா சாஞ்சி தான். அவன் பழுவ உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான். டேய் இந்த இடம் செமையா இருக்குது, இங்கதான் வந்து எங்களோட ஹைட் அவுட்டா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சைடு பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா வந்து அந்த டைம் ஒரு ஃபோன் அடிக்கும். ஃபோன்ல என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அது ஃபோனா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் அட்டன் பண்ணுவான். உடனே வந்து அந்த ஃபோன்ல இருந்து நான் தான் வந்து யாருன்னு தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. யாரு நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். நான் தான் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி இருப்பானா. நீங்க தான் ஜீரோவா, நீங்க கொடுத்த ஆர்டர் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து உன்னை கண்காணிக்க வந்து ஆள் வந்துட்டு இருக்காங்க, அந்த மிஷினை நீ முடிச்சிட்டே சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஆள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் சாஞ்சி கேட்டுட்டு, ஓ அப்படியா நான் பாத்துக்கிறேன், நீங்க வந்து யாரும் அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடியுது கேஸ்.